ஹலோ, ஐம் காயத்ரிகர்ணா. ஒரு அழகான காட்டில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் சம்டைம்ஸ் நிறைய தங்கம் கொடுக்குது, சம்டைம்ஸ் நிறைய வெள்ளி கொடுக்குது, நிறைய டைம் நிறைய பழங்கள் கொடுக்குது. இப்படி ஒரு அற்புதமான சக்தி அந்த மரத்துக்கு இருக்குது. அந்த மரத்துக்கு ஒரே சந்தோஷம், என்னை பார்க்க இங்கே நிறைய மனிதர்கள் வராங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ மற்ற மரங்கள்லாம் சொல்கிறாங்க, இவங்களை பற்றியெல்லாம் உனக்கு தெரியாது, ரொம்ப லேட்டாக தான் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மரம் ஒத்துக்கலை. இந்த மனிதர்கள் எப்போவுமே எனக்கு துணையாக இருக்கிறாங்க, என்னை பார்க்க டெய்லி வர்றாங்க, அந்த பொறாமையினால தான் மற்ற மரங்கள்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதுக்கிட்டேருந்து எதுவுமே கிடைக்கல. ஏன் அதோட பசுமையே மாறி போச்சு. அப்போது மனிதர்கள் வர்றது கம்மியாயிருச்சு. அப்போ அந்த மரம் வருத்தப்படுது, ஏன் இந்த மனிதர்கள் என்னை பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லி மற்ற மரங்கள்கிட்ட கேட்குறாங்க. இந்த மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சரி விலங்குகளும் சரி நார்மலாகவே நம்ம ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அங்கே கூட்டை அப்படியே கல்லாக கட்டுற மாதிரி கட்டுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்று இல்லைன்னா இந்த மனிதர்கள் வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் நம்ம எப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட தேடி வருவாங்க. உண்மையான அன்பு இருக்கிறவங்க உங்ககிட்ட ஒன்றும் இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்ககிட்ட தேடி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் வரான். நீ என்ன கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, இத்தனை நாள் இன்னைக்கு எத்தனையோ நாள் பசியாத்திருக்கீங்க இல்லையா, உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் சொல்கிறான். அந்த மரம் உண்மையாகவே இத்தனை பேருக்கு எத்தனையோ செய்திருந்தாலும் கூட அந்த குட்டி பையனை மட்டும் தன்னுடைய அன்பால் பிளஸ்ஸிங் பண்ணதான் இந்த கதை சொல்லப்படுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.